வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, பொதுவாக நோய் வருவதற்கான 3 காரணங்களை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். முதல் காரணம், சிலர் குறைவான உடல் உழைப்பு இருக்கும், ஆனால் அதிகமான கலோரி கார்போஹைட்ரேட்டு, புரதம், லிப்பிடு உள்ள உணவுகளை எடுத்துப்பாங்க. ரெண்டாவது காரணம், அதிகமான உடல் உழைப்பு இருக்கும், ஆனால் சிலர் என்ன பண்ணும், குறைந்த அளவு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துப்பாங்க. சரிவிகித உணவு எடுத்துக்க மாட்டாங்க. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, லிப்பிடு இது போல் உள்ள சரிவிகித அளவில் எடுத்துக்க மாட்டாங்க உடலுக்கு. மூணாவது காரணம், தவறான செயல்பாடுகள். இந்த 3 காரணங்களால் பொதுவாக மனிதர்களுக்கு நோய் ஏற்படுது. இந்த 3 காரணம் நம்ம சரியான அளவில் செய்கிறோம் அப்படின்னா நிச்சயம் நாம் நோய் வராமல் தடுத்துக்கலாம். அது என்னென்ன காரணங்களை விளக்கமாக பார்ப்போம் அப்படின்னா, முதல் காரணம், குறைவான உடல் உழைப்பு இருக்கும். அதாவது சேரில் உட்காந்தே செய்கிற வேலைகள், ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிற வேலைகள், சிலர் சில உடல் உழைப்பே இருக்காது, வேர்வே வராது அப்படிங்கிற செய்கிற வேலைகள். சிலர் வேலை வாங்கிட்டே இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, மற்றவங்கள வேலை வாங்குறதே ஒரு வேலையாக இருக்கும். அதுபோல் இருக்கிறவங்க, இதுபோல் சில உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதிகமான கலோரிகள் உணவு எடுத்துப்பாங்க. சிலர் இந்த சிக்கன், மட்டனு, நிறைய கொழுப்புள்ள உணவுகள், இந்த பேக்கரி ஐட்டங்கள், இதுபோல் உணவுகள் எடுத்துக்கிறது. இதுபோல் எடுத்துக்கும்போது அவங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கலோரிகள், அந்த கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்புகள்லாம் உடலில் எரிக்கப்படாமல் அதெல்லாம் உடலில் சேகரமாகும். இப்போ சேகரமாகறதுல கார்போஹைட்ரேட் அளவு உடல் அதிகரித்தனா ஆகும் அப்படின்னா நம்ம சர்க்கரை வியாதி வரும், உயர் ரத்த அழுத்தம் வர்றது, இதுபோல் பல வியாதிகள், ரத்த கொதிப்பு வர்றது சிலருக்கு. இதுபோல் அதிகப்படியான கழிவுகள் உடலில் தேங்குறது, இது போல் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் உடல் உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது காரணம், அதாவது அவங்க அதிகமான உடல் உழைப்பு இருக்கும், ஆனால் அவங்க குறைவான அளவு ஊட்டச்சத்துக்களை எடுத்துப்பாங்க. சரிவிகித உணவு எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்புகள், மற்ற விட்டமின்கள் இதெல்லாம் சரிவிகித அளவில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலேயே நமக்கு உடல் உபாதைகள் வரை ஏற்படுகிறது, நோய்கள் ஏற்படுகிறது. அதாவது அவங்க சரியான அளவில் உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அது பொருந்தக்கூடியதாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், வண்டி இழுப்பாங்க, சிலர் வயல்வெளியில் வேலை செய்வாங்க, மூட்டை தூக்குவாங்க, இதுபோல் நல்ல கடுமையான வேலைகள் செய்வாங்க. ஆனால் அவங்களால அதிகமாக சரிவிகித உணவு எடுத்துக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் வரும். மராஸ்மஸ், குவாசிக்கர் சொல்லுவாங்க. விட்டமின் குறைபாட்டு நோய்கள் வரும், ஊட்டச்சத்து குறைபாடு, இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் குறைபாட்டு நோய்கள் வரும். அதாவது சத்த சர்க்கரை அளவு கம்மியாக இருக்கும் உடலில், அதனால் லோ சுகர் வரும். இது போல் காரணங்களால் நமக்கு ரெண்டாவது காரணம் நோய் வரக்கூடிய காரணங்களாக இருக்குது. மூன்றாவது காரணம் என்ன சொல்ல முடியாது, தவறான செயல்பாடுகள். பொதுவாக தவறான செயல்பாடு என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா, சரியான அளவில் இந்த மாத்திரை மருந்துகளை சரியான அளவில் எடுத்துக்கிறது, மாற்றி எடுத்துக்கிறது, தவறான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது. அப்புறம் சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்கல் ஃபுட்டு சொல்லுவாங்கள்ல, ஜங்கல் ஃபுட்டு சொல்லுவாங்க. அதாவது பேக்கரி ஐட்டங்கள், எண்ணெயில் பொரிக்கப்பட்ட பொருட்கள், அதாவது சுட்ட பொருட்கள், ஓவன் அப்படிங்கிற ஓவன்களை வச்சு சுட்ட சில பொருட்கள், அதாவது இப்போ பீஸா, பர்கரு, ஓவனு இதுபோல் எடுத்துக்கிறது. அப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த 65 சாப்பிட்றது, அதிகமாக வறுத்த சிக்கனில் சாப்பிட்றது, பாய்லர் கோழி சாப்பிட்றது, இதுபோல் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இப்போ உள்ள கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய உணவு மாறுபாடுகள் வந்துருச்சு. நம்ம இப்போ பழைய காலத்தில் நம்ம உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ உள்ளவங்க அப்படி கிடையாது, நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிறாங்க, அதே அந்த எரிக்கப்பட்ட கலோரி உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக நிறைய நோய்கள் வர்றதுக்கான காரணங்களாக இருக்குது. இப்போ இந்த 3 காரணங்கள் சொன்ன காரணங்களை நீங்கள் எது நம்ம சரியாக செய்யலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் சரி செய்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் உங்களுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் குறைச்சிக்கலாம். மேக்ஸிமம் இந்த காலத்தில் நோய் இல்லாதவங்களே இருக்க முடியாத அளவுக்கு பெருகிட்டு இருக்குது. ஒவ்வொரு மருத்துவமனைகளையும் பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டங்கள் நெருங்கிட்டு இருக்குது. மருத்துவமனைகளில் பேஷண்ட்டோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த 3 காரணங்கள் பார்த்து யோசிங்க. கண்டிப்பாக இந்த 3 காரணங்கள் நோய் வரதுக்கான காரணங்களாக இருக்கும். சிலர் குறைவான உடல் உழைப்பு இருக்கும், அதுக்கு ஏற்ற அதிகமான கலோரி உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது. ரெண்டாவது காரணம் என்ன சொன்னால்,
அதிக உடல் உழைப்பு இருக்கும், ஆனால் குறைந்த அளவு கலோரி உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது. மூன்றாவது காரணம்னு சொன்னேன், தவறான செயல்பாடுகள்லையும் நமக்கு நோய் வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டு, இந்த கலரு சாயம் பூசப்பட்ட பொருட்கள், இந்த கலர் சாயம் ஏற்றப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ், பானங்கள், இது போல் இதனால் நமக்கு என்ன வருது அப்படின்னா, நிறைய அல்சர் வருது, கேன்சர் வருது, வயிற்று புற்றுநோய் வருது, லிவர் கேன்சர், அதாவது கல்லீரலுக்கு புற்றுநோய்கள் வருது. நிறைய புற்றுநோய்கள் வர்றதுக்கான காரணங்கள் பார்த்தோன்னா இப்போ உள்ள உணவு முறைகள் தான். அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நோய் வரத்துலேருந்து தப்பிக்கலாம். நீண்ட ஆயுளோட வாழலாம். நம்ம வாழ்நாள் இப்போது குறைஞ்சிட்டே வருது இல்லையா? நம்ம இப்போ இந்த வாழ்நாள் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்முடைய உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.